ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சனில் ரொம்ப அவதிப்படுற ஒரு விஷயம் கரப்பான் பூச்சி, பல்லி இதோட தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவைகளை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா சிங்க் தான். அந்த சிங்கில் வச்சு நம்ம பாத்திரம் கழுவோம், நம்ம சாப்பிட்ட பொருட்களை மிச்சம் எல்லாம் பக்கத்துலேயே கொண்டு வச்சுடுவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கெட்ட வாடை நமக்கு அதிகமாக அடிக்கும். நம்ம எவ்வளவு தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதாவது சமையல் சோடா தாங்க. இதை நம்ம அந்த சிங்குக்குள்ளே இந்த மாதிரி 1 டீஸ்பூனுக்கு போட்டு நாம் சிங்கில் அழுக்கு பாத்திரங்களை கழுவுறதாலும் நான்வெஜ் வாஷ் பண்ணுறதாலையும் அதிலிருந்து கேஸ் வெளியேறிக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து நிறையவே பூச்சிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நாம சமையல் சோடா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு பொருள், அதாவது லெமன், அதாவது எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தில் பாதி இந்த மாதிரி எடுத்து அதில் இருக்கிற ஜூஸை அது மேலேயே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா நிமித்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கவுத்தி எடுத்துக்கணும். இப்போ நாம் இந்த பகுதியை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிங்கில் இருந்து நமக்கு கெட்ட வாடை அடிக்காது. மெயினாக இப்போ நாம் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட், அதாவது லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டோம் இல்லைங்களா, அதோட தோல் நம்மக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நம்மக்கிட்ட லெமன் வேஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தூர போடவே கூடாது. நிறைய விஷயங்களுக்கு நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக சிங்கில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிலேருந்து நமக்கு கெட்ட வாசனை வராது. அந்த கேஸ்ட்ரிக் எல்லாமே போயிடும் நமக்கு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எலுமிச்சை தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பகுதியிலையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா நிமித்தி எடுத்துக்கலாம். அதை இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சிங்கில் அந்த ஓட்டை இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதனால் நமக்கு சிங்கில் அடைப்பு வராது. அதாவது நம்ம பாத்திரம் கழுவும் போது கூட நம்ம எப்போவுமே இதை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன அந்த சோறு கூட உள்ளே போகாமல் அதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அது கேஸ் ப்ராப்ளம், அதாவது கெட்ட வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரப்பான் பூச்சிகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமில் இந்த மாதிரி கரைகள் ஏற்படும். பாருங்கள், ஓரமாக இந்த மாதிரி நிறையவே கரைகள் ஏற்படும். நாம் இதை அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டாலும் கூட இந்த கரை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் எப்போவுமே சுத்தம் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி லிக்விட் எடுத்து அது மேலேயே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம தண்ணி வர்ற பகுதி தான், இந்த பகுதியில் தான் நமக்கு தண்ணி டைரெக்டாக வரும். ஸோ இந்த பகுதியில் நாம் முக்கியமாக போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற சால்ட் தான், அதாவது கல்லுப்பு போட்டுக்கணும். இந்த கல்லுப்பு 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நாம் அங்கங்கே அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இதனால் என்னாகும் அப்படின்னா அதிகமான கரை படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நம்ம ஊற்ற வேண்டியது டெட்டால். இந்த டெட்டாலில் 1 டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் பண்ணும்போது கூடவே உப்பும் சேர்ந்து அந்த டெட்டாலும் வந்துடும். இதனால் நமக்கு பாத்ரூமில் பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே அந்த பாத்ரூமில் கரை படியாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த உப்பும் டெட்டாலும் சேர்ந்தாலே நமக்கு அதிகமான பூச்சிகள் வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இந்த ஜாரில் கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் வேப்பிலைகளை எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கிராம்பு, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிராம்பு ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல மையாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் இதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி 1 டீஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல வாசனைக்காக கம்ஃபோர்ட் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே நமக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலக்கி அதிலே நல்லா ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி அளவு இப்போ தான் நமக்கு கரெக்டாக பதத்தில் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட கம்ஃபோர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண பேப்பர் தான். இந்த பேப்பரில் இதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு அப்ளை ஆகும். இந்த பேப்பருக்கு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பேப்பரில் அப்ளை பண்ணும்போது அந்த பேப்பர் ஃபுல்லாகவே ஈரமாகிடும் இல்லைங்களா, அதனால் அந்த பேப்பருக்கு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம பண்ணும்போது அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேப்பர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துட்டோம். இதை நாம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே காய வச்சிடணும். வெயிலில் வச்சாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் சரி, ஒரு நாள்லேயே நமக்கு ஃபுல்லாக காஞ்சி கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகும். இப்போ
நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம டெய்லியுமே நம்ம கிச்சன்லேயும் சரி, பெட்ரூமில், டைனிங் டேபிளில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம் இந்த பேப்பரை. இந்த பேப்பரில் நம்ம எல்லா வித மருந்துகளும் சேர்த்துருக்கிறதால நல்ல ஒரு நெடி வரும், கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்மேடு கொசுவத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண கொசுவத்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்குகிற கொசுவத்தியில் நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே செஞ்சு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கொசுவத்தி மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பற்ற வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நிறைய புகை வந்துக்கிட்டே இருக்கும். இது நாம் டைனிங் டேபிளுக்கு அடியில் அல்லது கட்டிலுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கூட கட்டிலுக்கு அடியில் வச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கொசு தொல்லைகள் இருக்காது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு லெமன், அதாவது எலுமிச்சை பழம் எடுத்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கூடவே சேர்க்க போகிற பொருள் டெட்டால். இதில் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், டெட்டால் நம்ம 1 டீஸ்பூனுக்கு எடுத்து இதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லைசால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 டீஸ்பூனுக்கு அளவு எடுத்துக்கலாம். இதை நம்ம இதிலேயே ஊற்றிக்கலாங்க. இப்போ நாம் இதுக்குள்ளேயே இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட பழைய துணி இருந்ததுன்னா அந்த பழைய துணியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு இன்ஸ்கர்ட் தான் பழைய துணி இருந்தது, அதையே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சின்ன பீஸ் துணியை அதில் முக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா லிக்யூடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே முக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எந்தெந்த இடத்துல பல்லி வருதோ அந்த இடத்துல எல்லாம் நாம இதை வச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்மெல்லுக்கு பல்லியே வராதுங்க, கண்டிப்பாக வரவே வராது. இப்போ நாம கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிடுவோம். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பல்லி மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டவ்வோட அடிப்பகுதியில் நாம் எப்போவுமே இதை வச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி நைட் டைமில் நம்ம தூங்க போகும்போது கூட இந்த ஸ்டவ்வுக்கு அடிப்பகுதியிலையோ அல்லது மேல் பகுதியிலையோ கூட நம்ம வச்சு விட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டில் கூட நமக்கு பல்லி வராமல் இருக்கும். ஷெல்ஃபில் எல்லாம் நமக்கு அதிகமாக பல்லி வருது அப்படின்னா ஷெல்ஃபோட டோரில் வந்து நாம் இந்த லிக்யூடை அப்படியே டிப் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பல்லி வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வச்சு விட்டுக்கணும். மெயினாக டைனிங் டேபிளில் அதிகமாக பல்லி வரும். நம்ம அங்கே தான் வந்து உணவுப் பொருள் அதிகமாக வச்சுருப்போம். அந்த இடத்துலையும் இந்த லிக்யூட் முக்கின இந்த துணியை ஒரு ஓரமாக வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பல்லி வராது. அதே மாதிரி டைனிங் டேபிள் துடைக்கும் போது கூட இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பல்லி, கரப்பான் பூச்சிகள் வந்து தொல்லை பண்ணாமல் இருக்கும். நாம் இதை கிச்சன்லேயே இந்த இடத்துல கூட வச்சு விட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.